சிம்பிள் கடப்பா 2. ஒரு பெரிய வெங்காயம், அரை தக்காளி, அரைக்கிறதுக்கு பொட்டுக்கடலை, பச்சை மிளகா 2, தாளிக்கிறதுக்கு சோம்பு, கருவேப்பிலை. பார்ப்போம். பொட்டுக்கடலை, பச்சை மிளகா நைஸாக வச்சுட்டேன். வெங்காயம் நைஸாக கட் பண்ணியிருக்கேன். அரை தக்காளி நைஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ தாளிச்சிருவோம். சட்டி வச்சாச்சு. சட்டி காஞ்சிடுச்சு. கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குவோம். எண்ணெய் காயட்டும். கையில் வைப்போம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. சோம்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் வதக்கிக்குவோம். அப்புறம் தக்காளியை போட்டு ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம் வதங்கிடுச்சு. உப்பு போட்டுக்குவோம். ஒரு அரை சொம்பு தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போது தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொட்டுக்கடலை, பச்சை மிளகா விழுத போட்டு அப்படியே கரைச்சி விடுவோம். டம்ளரில் கொஞ்சம் தண்ணி, மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கழுவி ஊற்றிடுவோம். அடுப்பு மீடியமுக்கு கீழே இருக்கட்டும். கொஞ்சம் கலக்கிக்கிட்டே இருப்போம். இது கொதிக்கிற பதநிலை வரும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அதனால் பக்கத்தில் டம்ளரில் தண்ணியை வச்சுக்கிட்டே இருக்கணும். கொதிக்கும்போது ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா தண்ணி ஊற்றணும். மீடியமாக இருந்துச்சுன்னா விட்டுடலாம். தண்ணி தேவையில்லை. இப்போ இந்த பதத்தில் இது கரெக்டாக முடியும்னு நினைக்கிறேன். அதனால் தண்ணி தேவையில்லை. இப்படி கண்டுக்கிட்டே இருந்தோம்னா கொதிக்கிற பதம் வரும்போது ஆஃப் பண்ணிட முடியாது. கொஞ்சம் கட்டியாக இருக்குது, அதனால் தண்ணி ஊற்றிக்குவோம். ஒரு தடவைக்கு 2 தடவை பண்ணும்போது தான் இதோட பர்ஃபெக்ஷன் வரும். அதனால் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் உப்பு போட்டுக்கலாம். காரம் கம்மியாக இருந்ததுன்னா 2 பச்சை மிளகா தட்டி உள்ளே போட்டு கலக்கி விட்டோம்னா பர்ஃபெக்டாக ஆயிரும். இந்த டிஷ் எப்போதுமே இட்லிக்கு, தோசைக்கு நல்லாயிருக்கும். காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்ததுன்னா இன்னும் அருமையாக இருக்கும். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு.